குத்தம் குத்தமே, நெற்றிக்கண் திறப்பினும் குத்தம் குத்தமே. நீடா நாயமுடா நேர்மைடா. அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு நியூஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இது பழைய வீடியோ சேனல் தாங்க. இது கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே ரெகுலராக நம்மளோட சேனலில் அப்டேட்ஸ் வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் எதை பற்றி இருக்கும்னா, கரண்ட்டாக என்ன அஃபேர்ஸ் போயிட்டுருக்கும் வேர்ல்டு ஆர் மேபி இன் இந்தியா ஆர் தமிழ்நாடு. ஸோ அதை பற்றிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா வி வில் டிஸ்கஸ். ஸோ இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக யாரா திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருந்தாலோ ஆறு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க யாருன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவோ கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. திருவண்ணாமலை கோயிலோட ராஜகோபுரம் இருக்கும். ஸோ அந்த ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்தல விரிச்சு இருக்கும். ஸோ அந்த மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டு பக்தர்கள் நின்றுட்டு மேலே கை காமிச்சு, ஸோ நான் இத்தனை எண்ணிட்டேன், எத்தனை பேரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டியில் நம்மளும் போய் அதை நோட்டீஸ் பண்ணோம். ஸோ அவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, சித்தர்கள் மாறு வேஷத்தில் அந்த மரத்தில் இருக்கிறதாகவும், ஸோ மொத்தமாக 9 சித்தர்கள் இருக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்படி என்ன மாறு வேஷன்றதெல்லாம் பார்த்தோம். அது எந்த மாறு வேஷம்னா லிசார்ட். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருக்கீங்களே, ஸோ இதுதாங்க. எல்லா சித்தரும் பார்த்திங்கன்னா பல்லி உருவத்தில் மாறு வேஷம் போட்டு இருக்காங்க. ஸோ சிவன் கோயிலில் சிவனை வழிபட்டுக்கிட்டே அங்கேயே தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்னப்பா, இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது, நம்ம வீட்லேயுமே அத்தனை லிசார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? ஸோ அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். என்னென்னா, இந்த லிசார்ட்ஸ்லாம் ஆர்டினரியாக நம்ம வீட்டில் பார்க்குற ஹோம் லிசார்ட்ஸ் கிடையாது. ஸோ தீஸ் ஆர் பிலாங் டு சம் ஸ்பெஷல் குரூப் ஆஃப் லிசார்ட்ஸ். ஸோ லிசார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஊர்வன வகை குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ பாம்பு, லிசார்டு, பச்சோந்தி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலி குரூப்பில் தான் வரும். ஸோ இது வரைக்கும் டோட்டலாக 8000 டைப் ஆஃப் லிசார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துட்ருக்க இந்த லிசார்டோட ஸ்பெஷல், ஸோ இந்த மாதிரியான லிசார்ட் தான் இங்கே திருவண்ணாமலை கோயிலையும் இருக்குது. ஸோ இதோட ஸ்பெஷல் என்னென்னா, இட் கேன் சேஞ்ச் இட் கலர் அக்கார்டிங் டு இட்ஸ் சரௌண்டிங்ஸ் தான். ஸோ பச்சோந்தியை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது என்ன பண்ணோன்னா, அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி, இப்போ ஒரு மரத்து மேலே இருக்குன்னா அந்த மரத்தோட நிறத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட கலரை மாற்றிக்கும், ஸ்கின் கலரை. சேம் லைக் ஏதாவது ஒரு செடி கொடியில் இருக்குன்னா அந்த செடி கொடியில் இருக்க கலருக்கு ஏற்ற மாதிரி தன்னோட நிறத்தை பச்சையாக மாற்றிக்கும். சேம் லைக் தட் இந்த லிசார்ட் பல்லியும் பார்த்திங்கன்னா இதோட நிறத்தை சேஞ்ச் பண்ணிக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மரத்தோட கலருக்கும் இந்த லிசார்டோட ஸ்கின் கலருக்கும் சேஞ்சே தெரியல. ஆக்சுவலாக 9 லிசார்ட்ஸ் இருக்குன்னாங்க. எங்களாலேயே கண்டுபிடிக்க முடிஞ்சது பார்த்திங்கன்னா only 5 தான். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி இருக்கிறதால, ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக எங்கேயுமே பார்க்க முடியாத மாதிரி ஒரு லிசார்ட்ஸ். ஸோ இட்ஸ் ரேர் டைப் ஆஃப் லிசார்ட்ஸ். அதனால தான் இங்கே எல்லாருமே அதை சித்தர் மாறு வேஷத்தில் இருக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை மூட நம்பிக்கையாக இல்லை எதேச்சியாக நடக்கிறதா, தட்டு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா 9 லிசார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறமும் நாங்கள் உட்காந்து கண்டுபிடிச்சோம், மற்றவங்க சொல்ல எண்ணிட்டு வந்தோம். ஸோ இது எதேச்சியாக நடந்ததா இல்லை மூட நம்பிக்கையான்னு தெரியல. பட் இதுதாங்க அதோட ப்ரீஃப் ரிப்போர்ட். ஸோ இந்த வீடியோ முடிவில் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தினமும் யாருக்குரிய ஒரு வர பக்தர்களில் பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மரத்தை சுற்றி பார்த்துட்டு தான் போகிறாங்க. சிலர் கையெழுத்து கும்பிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது அங்கே வர மக்களோட மூடநம்பிக்கையாக இல்லைனா உண்மையாகவே அங்கே சித்தர் இருக்காங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஸோ இதுக்கான உங்களுடைய பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம என்ன டாப்பிக்கில் பேசலான்றது உங்களோட சஜஷனையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் ஃப்ரம் நியூஸ் அகாடமி.